இந்த பழைய பாட்டு, சிவாஜி கணேசன் பாட்டுன்னு தான் நெனைக்கிறேன். நடிகர் திலகம் அதில செம்மையா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. "ஆசை, கோபம் களவு கொள்பவன், பேசத் தெரிந்த மிருகம். அன்பு, கருணை, நன்றி கொண்டவன், மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ள மனம், உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம். இந்த 6 கட்டளை அறிந்த மனது ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம்" அப்படிம்பாரு. அதில "நிலை உயரும்போது பணிவு வந்தால் உயிர்கள் உன்னிடம் வணங்கும்" அப்படிம்பாங்க. நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருக்கோங்கிறது முக்கியமே கிடையாதுங்க. ஆனா, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், தன்னடக்கம் இருக்கு பார்த்தீங்களா? "அடக்கம் அமரருள் உய்க்கும்" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த தன்னடக்கம் தான் ஒரு மனுஷன எங்கேயோ கொண்டு போய் விடும். இப்ப தளபதி விஜய்ட்டயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆணவம் இருக்காது. தன்னடக்கம் இருக்கும். நீங்க மியூசிக்ல இளையராஜாட்ட ஆணவம் இருக்கும். ஆனா, அந்த மனுஷனுடைய திறமைக்கு அந்த ஆணவம், கர்வம் கூட நம்ம ஏத்துக்கிரலாம். அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா, ஏ.ஆர். ரகுமான இளையராஜாவோட பலருக்கும் புடிச்சதுக்கு காரணம், திறமைங்கிறத தாண்டி அந்த மனிதன்ட்ட இருக்கக்கூடிய பண்பு. அந்த இன்ஸ்பிரேஷன் தான் பலருக்கும் புடிச்சது. "நிறைகுடம் எப்பயுமே தளும்பாது" அப்படின்னு சொல்லுவாங்க. காலி குடமும் தளும்பாது, அது வேற விஷயம். ஆனா, நிறைகுடம் தளும்பாம இருக்கும்போது, இன்னும் நமக்கு மரியாதை கூடும். எஸ்பிபி சார் இப்போ வரைக்கும் நம்ம மனசுல நெனச்சுட்டு இருக்கோம்னா, அந்த மனிதர் மேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மரியாதை தான். நீங்க அப்படி மரியாதையோட இருக்கிறவங்க எல்லாருமே லைஃப்ல மிகப்பெரிய உச்சத்த தொட போறாங்கன்னு அர்த்தங்க. அதுதாங்க உண்ம. ஜேசன் சஞ்சயும் மிகப்பெரிய உச்சத்த தொடுவாரு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல. சமீபத்தில அவர் ஒரு இன்டர்வியூ குடுத்தாரு. அது பிஹைண்ட் ரூட்ஸ்க்கு அப்புறமா ஒரு இன்டர்வியூ குடுத்திருக்காரு. அதில தொகுப்பாளினி கேட்குறாங்க, "ஹீரோவுக்கான 10 பொருத்தம் இருந்தும் நீங்க ஏன் நடிக்கல?" அப்படின்னு கேட்டதுக்கு, "பெருசா அதுக்கு ரீசன்லாம் எதுவும் இல்லங்க. நான் எங்கேயும் டீவியேஷன் ஆயிடக்கூடாது. அந்த ஒரே ஒரு காரணத்தினால தான். டைவர்ட் ஆயிடக்கூடாதுங்கிறதுனால மட்டும் தான். ஏன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சாதாரணமா கிடைக்கல. எல்லாருக்கும் இது ஈஸியா கிடைச்சிராது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எவ்வளவு போராடணும்னு தெரியும். அப்படி கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிய லெஃப்ட்ல டீல் பண்ணிற முடியாது. சிக்மா ரிலீஸ் வரைக்கும் நான் எதுலயும் கமிட் ஆக மாட்டேன். மேபி சிக்மா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஏதாவது வந்துச்சுன்னா, கண்டிப்பா நான் நடிப்பேன் அப்படின்னு ரொம்ப பொலைட்டா மனுஷன் பேசியிருக்காப்ல. கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க நடிக்க வரணும். நீங்க வராம வேற யார் வருவா அப்படின்னு முழு ஆதரவும் இப்ப ஜேசன் சஞ்சய்க்கு தெரிவிச்சுட்டு வர்றாங்க. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களையும் மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.